பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக தான் இருக்க போவதாக மருத்துவர் அறிவித்திருக்கிறார். தன்னை தலைவராக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த கட்சியில் அன்புமணி தொடர முடியும் என்கிற பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தன் பிணத்தின் மீது நடைப்பயணம் செல்ல இருக்கிறார் அன்புமணி என்று ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் ராமதாஸ் Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Meenakshi Faculty of Allied Health Science. BSc Technology courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி என்று அழைக்கப்படுகிற பாமகவுடைய கட்சியினுடைய சிக்கல், குறிப்பாக தந்தைக்கும் மகனுக்குமான சிக்கல் தான் இன்றைக்கு அரசியலில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் திரு அன்புமணி அவர்கள் நடைப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்திருந்தார். தன்னுடைய தந்தை, அதாவது மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த நாளில் தன்னுடைய நடைப்பயணம் தொடங்க இருக்கிறது என்று அவர் பேசியிருந்தார். இந்த நிலையில் இந்த அறிவிப்பை தொடர்ந்து தற்போது பத்திரிகையாளரை சந்தித்திருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பல முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பிடத்தக்க செய்தி என்பது, ஒருபோதும் இந்த கட்சியின் தலைவராக அன்புமணி இருக்க முடியாது என்றும், என்னை நடைப்பயணமாக்கி எனது பெயரில் நடைப்பயணம் செய்ய உள்ளார் அன்புமணி என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னை ஒருபோதும் தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக அன்புமணியும் இல்லை, சௌமியா அவர்களும் இல்லை என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து இதையெல்லாம் கடந்து என்னை நடைப்பயணமாக்கி இன்றைக்கு நடைப்பயணம் என்கிற நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார் திரு அன்புமணி என்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வைத்திருக்கிறார். அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டுத்தர நான் தயார் என்றும், ஆனால் 2026 வரை இந்த கட்சியின் தலைவராக தான் இருக்க போவதாகவும், தான் உருவாக்கிய கட்சி, தன்னுடைய உழைப்பால் உருவாக்கிய இந்த கட்சியில் நான் தலைவராக வருவதற்காக திரு அன்புமணியிடம் கேள்வி கேட்பது, அன்புமணியிடம் கேட்டு பெறுவது என்பது தனக்கு அவமானமாக இருக்கிறது. நான் உருவாக்கிய கட்சியில் நான் தலைவராக நீடிப்பதற்கு நான் யாரை கேட்க வேண்டும், குறிப்பாக அன்புமணியை கேட்பதற்கு எனக்கு அவமானமாக இருக்கிறது என்கிற மன ஆதங்கத்தை இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் எழுப்பியுள்ளார். குறிப்பாக என்னுள்ளே இருக்கிற இந்த கோபம் தான் நீயா நானா என்கிற இந்த போட்டிக்கு என்னை நகர்த்தி இருக்கிறது என்று மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பதிவிடுகிறார். இதெல்லாம் தாண்டி ஒரு சொல்லாடல் இருக்கும் இல்லையா, குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்க வேண்டும் என்பார்கள். ஆனால் ஒருபோதும் தந்தைக்கு மிஞ்சிய தமையனாக இருக்கக்கூடாது சொல்லாடலையும் பயன்படுத்தியிருக்கிறார். என்னை குலச்சாமி என்று சொன்னவர்கள், என்னை குலச்சாமி என்று பேசியவர்கள் இன்றைக்கு என் நெஞ்சின் மீதே மோதி என்னை காயமடைய வைத்திருக்கிறார்கள் என்கிற தன்னுடைய ஆதங்கத்தையும் வலியையும் பத்திரிகையாளர் சந்திப்பில் பதிவு செய்திருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியை தீர்மானிக்கிற இடத்தில் நான் தான் இருக்கிறேன் என்று பகிரங்கமாக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பான அறிவிப்பையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பிஜேபியோடு கூட்டணி வைப்பதற்கு தனக்கு விருப்பமில்லை கடந்த காலங்களில். ஆனால் தன்னுடைய காலில் விழுந்து அன்புமணியும், அன்புமணியுடைய மனைவியான சௌமியா அன்புமணியும் தன்னுடைய காலில் விழுந்து கெஞ்சியதன் அடிப்படையில் பிஜேபியோடு கடந்த காலங்களில் நான் கூட்டணி வைத்திருக்கிறேன், தன்னுடைய விருப்பம் ஒருபோதும் பிஜேபியோடு இல்லை என்று தெரிவித்த மருத்துவர் அவர்கள் இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி என்பது, குறிப்பாக யாரோடு கூட்டணி என்பது, திமுக, அதிமுக, பிஜேபி தாண்டி இன்றைக்கு புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுடைய தாவேகாவோடு கூட்டணி பேசுவது தொடர்பாக கட்சி நிர்வாகிகளோடு பேசி தான் முடிவு செய்ய முடியும் என்றும் பகிரங்கமாக கூட்டணி தொடர்பான ஒரு கருத்தையும் அவர் தற்போது அறிவித்திருக்கிறார். யார் என்ன சொன்னாலும் அன்புமணி கேட்பதற்கு தயாராக இல்லை, அன்புமணியை சந்திப்பதே அரிது. எப்படி தற்போது என்னை சந்தித்து செல்கிறார்களோ கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், மூத்தவர்கள் அல்லது பத்திரிகையாளர் சந்திப்பு உட்பட மிக எளிமையாக நிகழ்த்தப்படுகிறது. ஆனால் அன்புமணியை சந்திப்பது என்பது கடந்த காலங்களில் மிக கடினமாக இருக்கிறது. தற்போது கூடுதலாக அன்புமணியை சந்திப்பது என்பது, யார் நினைத்தாலும் அன்புமணியை சந்தித்து பேசுவது என்பது மிக கடினமாக இருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். என்னை தலைவராக ஏற்பதை தவிர அன்புமணிக்கு வேறு வழியே இல்லை என்கிற ஒரு பகிரங்கமாக நிலையான நிலைப்பாட்டில் நிலைத்திருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். இதையெல்லாம் தாண்டி
பத்திரிகையாளர்களுடைய கேட்ட கேள்வி, தாங்கள் இருவரும் இணைவீர்களா, இந்த பிரச்சனைக்கு எப்பொழுதுதான் முடிவு வரும் என்று கேட்கிற பொழுது தன்னை தலைவராக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே முடிவு வரும் என்று மருத்துவர் அவர்கள் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். தன்னை தலைவராக ஏற்பதற்கு அன்புமணி விரும்பவில்லை என்றும், தான் உருவாக்கிய கட்சியில் நான் தலைவராக வர வேண்டும் என்று ஏன் நான் அன்புமணியை கேட்க வேண்டும், அது எனக்கு அவமானமாக இருக்கிறது என்கிற வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விரிசலை அதிகமாக இருக்கிறது என்பதுதான் அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தாக முன்வைக்கப்படுகிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Faculty of Allied Health Science, BSc Technology courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.